வெல்கம் டு சிஎஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாங்கள் ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் குக்கீஸ். நான் ஜெர்மன்லாம் சொல்கிறேன். ஒரு பேக்கெட் ஸ்லாக்ஸான, ஒரு பேக்கெட் 250 கிராம் மாஸ்காப்போனா, 250 கிராம் குவாக், வானிலா சுகர், கிரேப்ஸ். இவ்வளோதான் தேவை. இனி ஜானவை தனியாக அடிச்சுட்டு பேந்து குவாக்கையும் மஸ்காப்போனையும் போட்டு ஜானவையும் போட்டுட்டு குக்கீஸை உடைக்கணும். நல்லா பவுடராக உடைச்சிட்டு முந்திரிய பழத்தை பாதி பாதியாக வெட்டணும். வெட்டிட்டு இந்த ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே அடுக்கணும். நான் காட்டுறேன். ஒயிட் க்ரீம் அடித்தாச்சு. சொல்ல மறந்துட்டேன். 100 கிராம் சீனி போடணும். ஒரு பேக்கெட் வானிலா சுகர். இது மஸ்காப்போனா குவாக் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் உண்டா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மிக்ஸ் இதெல்லாம் அடித்தாச்சு. இப்போ அடித்த ஒயிட் க்ரீமை இதுக்க விட்டு இப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். குக்கீஸ் இப்படி உடைச்சி வச்சுருக்குது. முந்திரிய பழம் பாதி ஆக்கியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பாதி முந்திரிய பழத்தை இதுக்குள்ளே போட்டுட்டு இது இந்த க்ரீம் அரைவாசி ஊற்றிட்டு அதுக்கு மேலே குக்கீஸ் போட போகிறேன். அரைவாசி பழம் போட்டாச்சுட்டு இப்போ அரைவாசி க்ரீம் போட போகிறேன். ஓகே, க்ரீமை கிரேப்ஸ்க்கு மேலே போட்டு ரெண்டாச்சுட்டு இப்போ குக்கீஸை போட போகிறேன். திருப்பி மேலே குக்கீஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேணுமெண்டா ஒரு 2 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் சாப்பிடலாம். தேங்க்யூ. டெசர்ட் ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ.